ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அனுபவத்திலும் வாழ்க்கை வழிமுறைகளிலும் ஒவ்வொரு விதமாக வேறுபட்டிருக்கின்றனர். அதிலும் பிரபலங்களின் அனுபவங்கள் முற்றிலும் வேறுபட்டதாகவும் வித்தியாசமாகவும் இருக்கின்றது. அவர்கள் சத்குருவிடம் தங்கள் அன்றாட வாழ்வில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை கேள்விகளாக எழுப்பி அதற்கான சரியான ஒரு தீர்வையும் சத்குருவிடம் கேட்டு அறிந்துள்ள இந்த சுவாரஸ்யமான உரையாடல்கள் வரும் வாரங்களில். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் நடிகர் விவேக் அவர்கள். இவர் இந்த பகுதியில் பொதுமக்களுக்கு பயனளிக்கக்கூடிய பல சுவாரஸ்யமான கருத்துக்களை சத்குரு ஜக்கி வாசுதேவுடன் உரையாடியுள்ளார். சத்குரு வணக்கம். இந்த ஈஷா மையத்தில் உங்களை இன்டர்வியூ பண்ணுற டைமில் நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன் சத்குரு. என்னென்னா, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கார், இல்லாட்டி ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு சாஃப்ட்வேரில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சிஇஓவாக இருக்கிறாங்க, இல்லாட்டி ஒரு மல்டி மில்லியனராக இருக்கார் லைஃப்பில், பெரிய பெரிய விஐபிஸ்லாம் இருக்காங்க. ஆனால் இங்கே ரொம்ப சிம்பிளாக நமக்கு சாப்பாடு பரிமாறுறாங்க. நம்ம செருப்பு எங்கேயாவது கிடந்ததுன்னா அதை எடுத்து ஒரு ஓரமாக வைக்கிறாங்க, ஒழுங்காக அதை ஆர்டர் பண்ணுறாங்க. இங்கே சாப்பாடு பரிமாறும் பார்த்தா யாரோ ஒருத்தர் ரசம் ஊற்றுறாரு. நீங்கள் யாருன்னு கேட்டாக்கா நான் ஏதோ ஒரு பெரிய கம்பெனியில் எம்டியாக இருக்கேங்கிறாரு. உங்கள் ஒய்ஃப் எங்கன்னு பார்த்தா அதோ பாருங்கள் மோர் ஊற்றிக்கிட்டு இருக்குங்கிறாரு. உங்கள் குழந்தைங்க என்ன அந்த பாருங்கள் அங்கே கூட்டு பொரியல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்றாங்க. இது எப்படி சாத்தியம்? இந்த சிம்பிளிசிட்டி எப்படி அவங்களுக்குள்ள வந்தது? இவ்வளோ பெரிய சமுதாயத்தில் அதர்வைஸ் பெரிய விஐபிஸாக நினைக்கிற பலர் இங்கே ஈஷா மையத்துக்கு வரும்போது ஒரு டவுன் டு எர்த் சிம்பிளிசிட்டிக்கு வந்துடுறாங்களே. அவங்க ஈகோலாம் எப்படி அது தொலையுது? இந்த ஆச்சரியம் எப்படி இந்த கேம்பஸில் நடக்குது? சினிமாவில் ஒரு பாத்திரம் போடுறீங்க, ஒரு சினிமாவில் ஒரு மாதிரி பாத்திரம் போட்டிங்க, அடுத்த சினிமாவில் இன்னொரு பாத்திரம் போட்டிங்க, இன்னொரு சினிமாவில் இன்னொரு பாத்திரம் போட்டிங்க, ஏதோ ஒரு பாத்திரம் போட்டிங்க, ராமாயணம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அனுமான் பாத்திரம் கொடுத்தா உங்களுக்கு மேக்கப்பே போட வேண்டாங்க. அந்த பாத்திரம் தான் மறந்துட்டீங்க. அதுக்கப்புறம் நான் அனுமான் இல்லை சும்மா பாத்திரம் தான் மறந்து ரோட்ல எல்லாம் அப்படியே போனா பைத்தியம் தானே சொல்லுவாங்க. பாத்திரம் போய் பைத்தியம் ஆயிடுச்சு, பவதாயிடுச்சு மக்களுக்கு. வாழ்க்கை எப்படி இருக்குதோ அப்படி புரிஞ்சதானே உணர்ந்ததானே அவன் அதை நல்லபடியாக நடத்துக்க முடியும். இது நான் போட்டிருக்க பாத்திரம் ஒரு பாத்திரம்னு அவனுக்கு புரிஞ்சிருந்தா அது முழுமையாக ஈடுபடுவான். இப்போ அந்த பாத்திரம் போய் பைத்தியம் ஆயிருக்கிறதுனால எந்த ஒரு வேலை எந்த ஒரு தொழில் நம்ம நன்மைக்காக உருவாக்கணுமோ அதுலேயே தானே இப்போ பிளட் ப்ரெஷர் வருது, டயாபெட்டிஸ் வருது, தலையை வெடிச்சு போகிறது, எல்லாமே ஆகுது. என்னத்துக்கு அவனுக்கு இது பாத்திரம் மறந்து போச்சு. இங்கே வந்தப்போ இங்கே யாருக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட இதுன்னு இல்லை, எல்லாருக்கும் என்ன தேவையோ அது பண்ணுறது தான். இப்போது நானே இப்போ குருவா இங்கே இருக்கிறேன், அப்படி ஒன்றும் இல்லை. சமைக்கணுன்னா போய் சமைக்கிறது தான், கூட்டணுன்னா போய் கூட்டுறது தான். அதில் ஒன்றும் நம்ம இதாக வச்சுக்கல, எனக்கு இன்னொன்றுக்குன்னு வச்சுக்கல. நம்ம திறமைக்கு அனுசாரமாக பல விதமான வேலை பண்ணிக்கிறோம், அது வேறு விஷயம். நீங்கள் எவ்வளோ சீனியர் ஆஃபீஸரோ எவ்வளோ மில்லியனராக இருந்தாலும் இங்கே சின்ன சின்ன பசங்க பிரம்மச்சரியா இருக்காங்க, அவர் தான் சொல்லுவாங்க என்ன நீங்கள் பண்ணணும். இது உங்களுக்கு கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை, உங்கள் வளர்ச்சி நடக்கணும்னா நீங்கள் இந்த பாத்திரத்தில் சிக்கி பாத்திரமா நடத்துக்காம பைத்தியமா மாத்துக்காம இருந்தால் தான் நாம் பாதிப்பு இல்லாமல் வாழ்க்கையை வாழ முடியும். சூரியன்லேருந்து வந்த ஒரு பிட்டு தான் பூமி, பூமியிலேருந்து போன ஒரு பிட்டு தான் நிலா. இந்த நிலாவுக்கும் பூமிக்கும் அப்படி என்ன ஒரு ஈர்ப்பு? நிலா எப்படி உங்களுக்கு நெருக்கமாக இருக்குது சத்குருஜி? அத்தனைக்கும் ஆசைப்படு ஒரு சிறிய வேலைக்கு தொடரும்.